உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, விதையை எடுத்து காய வைக்க போகிறோம். இதுதான் புடலங்காய் விதை. பழுக்க வச்சாச்சு. விதவிதமான புடலங்காயை வாங்கி கடைசியில் அதெல்லாம் முளைக்கவே இல்லை. இது போன தடவை விழுந்து முளைச்சதுலேருந்து வந்த விதை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா விதை? மனுஷனோட இந்த உள்ளே இருக்கிற நர்வ் சிஸ்டம் மாதிரி இருக்கா? இப்படி தான் இருக்கும் நம்ம உடம்புலையும். இதை பூரா எடுத்து இப்போ நம்ம பக்குவப்படுத்த போகிறோம். மண்ணில் பரட்டி இதில் இருக்கிற அந்த ஈரத்தன்மையெல்லாம் எடுத்து காய வச்சு, எடுத்து சாணியில் பரட்டி காய வச்சு நம்ம பத்திரப்படுத்திடணும். சரிங்களா? பத்திரப்படுத்தி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் அப்படி இருக்கும். அதில் நம்ம நீல புடலை வாங்கினோம், பன்னி புடலை வாங்கினோம், எல்லாத்தையும் பிடிங்கி எங்கள் அம்மா தானம் பண்ணிருச்சு. ஒன்றுமே இல்லை. நான் அப்போவே சொன்னேன், அம்மா அதில் 2 பிஞ்சு விடுமான்னு. இப்போ தான் 2 பிஞ்சு விடுதான். அது பன்னி புடலை, பச்சை கலரில் இருக்கும். இந்த புடலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஒரு மாதிரி அப்படியே ஒரு லைட் கலரில் ஒயிட் மாதிரி இருக்கும். இது பச்சையாக இருக்கும், அப்படியே பச்சை புடலையாக. நீங்கள் பேய் புடலை பார்த்துருக்கலான்னு தெரில, அந்த பேய் புடலை மாதிரியே இருக்கும். அது அப்படியே அந்த புடலை, அது அவ்வளோ சத்து நாட்டுறகம் தான். அதுவும் நம்ம நீல புடலை கேட்டதுக்கு அவங்க மாற்றி விதையை கொடுத்துட்டாங்க. எதுவும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு நம்ம தான் வச்சுக்கிட்டாச்சு. சரி, பாவக்காய் எல்லாம் பழுத்தோன்னு ஒரே மாதிரி இருக்குது. ஐயோ, முத்து முத்தா கொட்டிருச்சு. அவ்வளோ அழகாக இருக்குது. அடி நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லாத்தையும் நம்ம மண்ணில் பரட்டி இந்த காய வச்சுருவோம். இதெல்லாம் அந்த நர்வ்ஸ் மாதிரிலாம் இருக்காது, சும்மா தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதை வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இதை அப்படியே மண்ணில் பரட்டி காய வச்சுருவோம். சூப்பராக இருக்கும். இது பக்கத்தில் கொண்டு வாங்க, அப்படியே உள்ளே தள்ளிடுவோம். அவ்வளோதான். அதனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது பீன்ஸ், இது காட்டிலேன்னு நினைக்கிறேன். நெட்டு பீன்ஸ் தான் கிடக்குதுங்க. இதுவும் விதைக்கு எடுத்தாச்சு ஆல்ரெடி. விதைக்கு அதுலேருந்து ஒன்று விதைக்கு நம்ம விட்டுருக்கோம். இதுவும் ஆல்ரெடி 2 விதை எடுத்தாச்சோ. அதுவும் ஆல்ரெடி 2 விதை எடுத்தாச்சு. இந்த இருக்கு பார்த்தீங்களா? இந்த இருப்பாரு, அதில் இங்கே வரைக்கும் வரும் நமக்கு பெரிய பீன்ஸாக. கொடி பீன்ஸ் இது. இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த தடவை விதைகள் நம்மக்கிட்ட கேளுங்க. எல்லாருக்கும் விதைகள் ஒவ்வொரு ஆளுக்கு 2 விதை கொடுக்க போகிறேன். ஏன்னா நான் இந்த தடவை எவ்வளோ எடுக்கிறேன்னா, இந்த தடவை பூரா நிறைய விதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அடுத்த தடவை விதைக்காக எல்லாருக்கும் கொடுக்கணுன்னு இருக்கேன் ஃப்ரீயாக, என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு. ஸோ ராம்நாட்டில் இருக்கிறவங்க கேட்டு வாங்கிக்கோங்க. தூரமாக உள்ளவங்க கேட்டிங்கன்னா கொரியரில் போடுற அளவுக்குலாம் அவ்வளோ விதை என்கிட்ட இல்லை. பக்கத்தில் உள்ளவங்க வளங்க, அதுக்கப்புறம் நம்ம வெளில கொடுத்துக்கலாம். இப்போ நான் வாங்கினப்போ என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்தேன். அவன் இதில் நிறையா வளர்ந்துருக்கான். பார்க்க சொன்னான். போயிட்டு நம்ம அடுத்து அங்கே ஒரு வீடியோ எடுப்போம். சரிங்களா? மேலும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.